ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட யூனிஸா பேசுகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. முதல்ல ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அதோட இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்புறம் பாட்டம் ஷூகா மட்டும்தான் போடுவேன். அதர் ஷிப்ஸோட எந்த ஷிப் வேணால் போடுவேன். பட் பாட்டம் ஷூகா மட்டும்தான். டாப் ஷூகா என்கிட்ட கேட்காதீங்க. சாரி கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேடா. ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெவனை தான் காமிக்கிறாங்க. ஹெவனில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லேடி ரொம்ப பெயினோட கத்திட்டு இருக்காங்க. என்னால் 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 முடியல ஜீவன், 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 ஜீவன் அப்படிங்கிறாங்க. இல்லை 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 சார், பேபி பேபி இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணை பாரு, உன்னால் கண்டிப்பாக முடியும் பேபி, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த குயினும் அங்கே இருக்கிறது குயினு தான்டா. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டோட கண்ணை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரியே தலையாட்டுறாங்க. நம்ம கிங்கும் பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. நம்ம குயின் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேபியும் பானாயிரண்டாமிங்க. அப்போ அந்த பேபியை எடுத்து கொண்டாந்து கிங்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம கிங் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு ரொம்ப அழகாக இருக்கான். சுகி ஒன்றை மாதிரிக்க ரொம்ப அழகாக இருக்கான், ஒரு நிலா மாதிரிக்க அப்படிங்கிறாங்க. அந்த குயினை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இது நம்மளோட பேபி, இதை கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக வளர்க்கணும். இந்த ஹெவனுக்கு அடுத்த பிரின்ஸ் அவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம கிங்கும் சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் மாதிரிக்க வருது. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி வராங்கடா. அவங்க வந்துட்டு பார்த்தாங்கனாக்கா வேறு யாரும் கிடையாது, அந்த ஹெவனோட கார்டியன் ஃபேரி குவாடு தான். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு ஜீவன் உனக்கு பையன் மறந்துருக்கான் போல இருக்குது அப்படின்ட்டு ஸ்மைலோடு வராங்க. நம்ம ஜீவன் அதாவது கிங்கும் பார்த்துட்டு ஆமாவா பாருங்க எனக்கு பையன் பிறந்திருக்கான், அவன் ரொம்பவுமே அழகாக இருக்கிறான் பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைய அவங்களும் வாங்குறாங்க. அவங்க வாங்கின உடனே அவங்களுக்கு ஒரு சென்ஸ் வருது. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்துட்டு இவன் உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருக்கான், இவன் சாதாரண ஆள் கிடையாது, இங்கே பிரின்ஸு, இனி அடுத்த கிங்கு மாதிரிக்க அப்படிங்கிறாங்க. எஸ் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த கார்டியன் ஃபாரி குவாடை எல்லாருமே அம்மான்னு தான் சொல்லுவாங்க, மீன் மதர்ன்னு தான் சொல்லுவாங்க, மதர் குவாடு ஓகேங்களா. அவங்க சொல்லிட்டு சரி ஜீவன் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிற தனியாக அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜீவன் கிங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய சுகி கிட்ட கொடுத்துட்டு நம்ம குயின்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. போயிட்டு சொல்லுங்கள் ஃபாரி குவாட் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு சொல்ல வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்க என்னோடய பிறப்பை பற்றி உனக்கு தெரியும். என்னோடய பார்ன் வந்து நான் பிறக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிசய மரத்தில் அப்போ தான் முதல்ல பூவே வந்துச்சு. அந்த பூ பூத்ததுக்கு அப்புறம் ஒரு பூ கூட இது வரைக்கும் பூத்தது கிடையாது. ஆனால் இப்போ மறுபடியும் அதில் ஒரு பூ பூத்துருக்கு. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு அடுத்த குவாடியன் கிடச்சாச்சுன்னு அர்த்தம். இந்த நாட்டில் அதாவது ஹெவனில் இப்போ பிறந்திருக்க ஒரே ஒரு குழந்தை உன்னோட குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை இனிமேல் அடுத்த குவாடியன் என்னை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லாகவே வருவான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜீவனும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க மதர் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக உன்னோட குழந்தை ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வருவான், அடுத்த குவாடியனாக வந்தான், இனிமேல் அவனை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மதர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம கார்டியன் குவாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம டெவில் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. அந்த உலகத்துக்கும் நமக்கும் அடிக்கடி சண்டை வர்றது உனக்கே தெரியும். அதனால அவங்கக்கிட்டேருந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த அதிசய மரத்துலேருந்து ஒரு டார்க்கான ஒரு சர்க்கிள் உருவாகியிருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னென்னா கண்டிப்பாக இந்த குழந்தைய பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மதர் அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிரின்ஸுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது அவனோட 18 வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அவனை பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவுமே ஆபத்தாக இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே மதர் காட், கண்டிப்பாக நான் அதுக்கான முயற்சி பண்ணுவேன். என்னோடய குழந்தையும் என்னோடய ஒய்ஃபையும் என்னோடய மக்களையும் கண்டிப்பாக நான் பாதுகாப்பேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் காடும் அங்கேருந்து போயிடுறாங்கடா. அப்போ நம்ம கிங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு நம்ம சுகி அதாவது குயினை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகியோட
நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்கள சுகியும் எனக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே குழந்தை பிறந்திருக்க நியூஸ் தெரிஞ்சு அங்கே இருக்க ஹெவனில் உள்ள எல்லா ஃபேரிஸுமே, அதாவது ஏஞ்சல்ஸுமே ரொம்பவுமே ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு குட்டி பையன் குடு குடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து கிங் கிங், நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமா அப்படிங்கிறான். அந்த இடத்துல கிங்கை பார்த்துட்டு, ஓ ஜின் நீ வந்திருக்கியா, வா வா உனக்கு காட்டாமல் வேற யாரு காட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஜின் வேறு யாரும் இல்லைடா, அவங்களும் கிங் ஃபேமிலியில் உள்ளவங்க தான். ஒரு நம்ம பிரின்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிரதர் பாண்டிங் மாதிரி, ஓகேங்களா. வந்து பார்த்துட்டு குழந்தைய பார்க்குறான் ஜின்னு. பார்த்துட்டு, நம்ம பிரின்ஸ் ரொம்ப அழகாக இருக்கான், அழகாக இருக்கா, புசு புசுன்னு ஒரு ஒரு ஸ்னோ மாதிரிக்கா, அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம கிங்கும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்ட்டு அவரோட குழந்தைய ரொம்பவுமே அன்போடு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ ஜின்னு என்ன கேட்குறாப்புலன்னா, கிங் நான் 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 பேர் வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன பேரா, நீ வைக்கிறியா அப்படிங்கிறாங்க. எனக்கு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சுருக்கேன், என்னோட தம்பிக்காக நான் நான் பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எங்கே பார்த்துட்டு சரி ஓகே சொல்லுவேன் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு என்ன சொல்கிறான்னா, எனக்கு உங்களையும் குயினையும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் 2 பேரோட பேரையுமே சேர்த்து நான் பிரின்ஸுக்கு யூங்கின்னு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. யூங்கி நல்லா இருக்கே, எப்படி இதை கண்டுபிடிச்சி அப்படிங்கிறாங்க. உங்களோட பேரில் உள்ள லியோன்லேருந்து யூனியன் சுகி குயின் மேம் அது பேர்லேருந்து கீயே எடுத்துக்கிட்டேன், அப்போ யூங்கி அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாருமே, அங்கே சர்வன்ஸு மற்ற எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பேர் அப்படின்ட்டு. நம்ம பேபிக்கு, அதாவது அந்த பிரின்ஸுக்கு யூங்கினே பேர் வைக்கிறாங்க. அது நம்ம யூங்கி தான்டா, சரிங்களா. இப்படியே அடுத்த பக்கத்தை காமிக்கிறாங்கடா. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டெவில் வேர்ல்டு தான்டா. அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிங்குக்கும் குயினுக்கும் அதே மாதிரிக்கே அங்கேயுமே ஒரு குழந்த பிறந்திருக்குடா. அந்த குழந்த பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே அந்த குழந்த பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுற்றி இருந்த பாதி ஃப்ளவர்ஸ் கருகி போயிருண்டா. அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழந்த. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவுமே ஸ்மெல் பண்ணிட்டு நம்மளோட கிங்கு நம்மளை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வர போகிறாங்க, அவங்கள எதிர்க்க இங்கே இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த உள்ள பிரின்ஸையுமே ரொம்பவுமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பிரின்ஸு வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜிம்மின் தான்டா. அங்கே ஜிம்மின் பிறந்திருக்கா, இங்கே நம்ம யூங்கி. இவங்க 2 பேருமே ஒரே நேரத்தில் பிறந்திருக்காங்க, ஒரே வயசு தான்டா அவங்களுக்கு, சரிங்களா. அதே போல் டெவில் வேர்ல்டில் உள்ளவங்களுக்கு அங்கே ஒரு ஹெவனில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அது வருங்கால ஒரு ஃபேரி குவாடு மாதிரிக்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னாக்கா ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிங்கும் குயினும் விட்டுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலங்கள் போகுதுடா, அதாவது வருஷக்கணக்கு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 வயசுடா, 8 வயசு ஆகுது நம்ம யூங்கிக்கு, நம்ம ஜிமிலுக்குண்டா. அப்போ நம்ம யூங்கி என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, அம்மா அந்த மலை இருக்குல்ல, பெரிய மலை அங்கிட்டு பின்னாடி இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம குயின் அங்கனக்குள்ளே இருக்க எல்லாருமே ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம யூங்கி பார்த்தீங்கன்னாக்க சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குது, மலைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுவே அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பயமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே அங்கே பக்கம் போகக்கூடாது, நீ போகாத அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம யூங்கி சும்மா இருப்பாப்லையா, அவங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது, அங்கே போய் பார்த்தே தீரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யூங்கியோட மைண்டில் வந்து ஒரு யாபம் வருது, கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். அம்மா யார் சொன்ன, நான் ஒரு ஃபேரி குவாட் ஆக போகிறாள், நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்களா. என்னோட க்ரைம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய்கிட்டு இருக்காங்கடா. அதாவது அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு பார்த்தா அதே மாதிரி ஒரு பர்சன் கார்டனில் நிற்கிறாங்க. இங்கே போயிட்டு ஹோபி அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அவரோட க்ரைம் பார்ட்னர் ஜேகப்பு தான். அவங்கள போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஹோபிச்சா அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹோபிக்கு ஒரு வயசு கூட தாண்டா இருக்கும். அங்கே போயிட்டு நான் உன்னோட ஒரு வயசு கூடங்கிறத மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறத நீ மறந்துடாத அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, சரி சொல்லு இவன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆசை எனக்கு அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே, அங்கே போகணும், அந்த மலையை தாண்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுதானே அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம யூங்கியும் ஆமாம்
என்னோட க்ரைம் பார்ட்னர்னா க்ரைம் பார்ட்னர் தான், என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ கூப்பிட்ரு, நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோவிச்சா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அப்பா சாமி என்னால் விடுப்பா, நம்ம இங்கே போன தெரிஞ்சுன்னா ஜின்னியும் எனக்கு கொன்னே போட்டுருவாரு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, ஜின்னோட தம்பி தான் நம்ம ஜேகப், ஓகேங்களா, கொன்னே போட்டுருவாப்ல அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்க வந்துட்டு இந்த பிரின்ஸ் எதிர்த்து யாருனாலும் நிற்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பிரின்ஸை எதிர்த்து யாரும் நிற்க மாட்டாங்க, ஆனால் உன் கூட வந்ததுக்கு என்ன பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உன்னால் வர முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே என்ன பண்ணுறது, உன் கூட வந்து சேர்ந்துட்டேனே, தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் உன் கூடவே அடி வாங்க வேண்டியதாக இருக்குடா, கண்டிப்பாக பண்ணலாம், இப்போ என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. விடிய காலைல 3 மணிக்கு 2 பேரும் எஸ்கேப் ஆகிறோம். அந்த நேரத்துலையா, நான் வர மாட்டேன், நீ வரல அவனை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. கடவுளே வந்து தொலைகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கரெக்டாக கண் விழிச்சு இருந்துட்டு அதே நேரத்துக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுந்துடுறாப்புல. எழுந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு பூனைக்குட்டி மாதிரிக்கே ஒளிஞ்சு போகிறாங்க. ஆமாம் சரி, அதாவது நம்ம ஹெவனில் இருக்க எல்லாருனாலையும் பறக்க முடியும்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே பவர்ஸ் இருக்கும். அதே போல் டிவி உலகத்தில் உள்ளவங்களுக்கு பறக்க முடியும், அவங்களுக்குமே பவர்ஸ் இருக்கும். அங்கே உள்ளவங்களுக்கு ஃபெதர்ஸ், அதாவது ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலரில் இருக்கும், நம்ம ஹெவனில் உள்ளவங்களுக்குலாம் ஒயிட் கலரில் இருக்கும். இது நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதே போல் பறந்து போகலாம், பட் நம்ம பண்ணுறது கிரைம் இல்லையா, ஸோ ஒதுங்கி ஒதுங்கி கீழே குனிஞ்சு போகிறாங்க. பறந்து போனால் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருவாங்கன்னுட்டு நம்ம சுகா என்ன பண்ணுறாப்புலன்னா ஒளிஞ்சு பதுங்கி செவத்து வரமா மெல்ல போகிறாங்கடா. அதே மாதிரிக்க போயிட்டு ஹோபியோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஹோபி ஹோபி அப்படிங்கிறாங்க. அப்போ திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம். பயந்துட்டியா, நீ தான் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுவேன், ஆனால் நான் பண்ண சொன்னதுக்கே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப்பு தானே அந்த மாதிரி பயன்படுத்திருப்பாரு. லூசு நான் பயந்தே போயிட்டேன்டா, நீ உள்ளே இருப்ப நினச்சி உள்ளே அடிபட்டு பின்னாடி வந்துட்டா, உள்ளே இருந்தா சின்ன எனக்கு பிடிச்சிருவாருடா, அதான்டா வெளிலே உட்காந்துருக்கேன், நல்ல வேலை தான், சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 கிரைம் பார்ட்னர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அந்த மலையை தாண்டி போகிறதுக்கு அங்கேருந்து பறந்து போகிறாங்கடா. பறந்து போயிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க என்ன நடக்குதுன்னா, யாங் யாங் நான் சொல்கிறத கேளுங்க, யாங் போகாதீங்க, இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா அம்மா திட்டுவாங்க. நீ வாயை முட்டு வரியா, ஒன்று வர வேணான்னு சொன்னேன், நீ தான் நான் வந்தாலே வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்துட்டு இருந்த, இப்போ இங்கே வந்துட்டு என்ன போனான்னு சொல்கிறியா, போகிறான் தான் நீ போய்க்கோ அப்படிங்கிறாங்க. யாங் ஜிமினி யாங் நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினும் ஜேகேயும் தான்டா. ஜிமின்னு அந்த டெவில் வேர்ல்டோட கிங்குடா, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் பையன், அடுத்து 2வது பிறந்தது தான் நம்ம ஜேகே, ஓகேங்களா. 2 பேருமே பிரதர்ஸ் தான். யாங் நான் சொல்கிறத கேளுங்க, என்னால் வர முடிஞ்சா வா, இல்லையா நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வர்றேன் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்ட்டு அவங்கன்னு வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு ஜேக்கவும் போய்கிட்டு இருக்காங்கடா. உள்ளுக்க போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்ல்டோட கடைசி எண்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பெரிய ஃபால்ஸ் மாதிரி இருக்குடா. அந்த இடத்துல நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாப்புலன்னா அவரோட பவர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி அவர் பயன்படுத்தி பார்க்குறாரு. அதாவது வெளியில் எங்கேயும் ட்ரை பண்ணால் செட் ஆகாதுன்னு யாருக்குமே தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் இங்கே இருக்கிற ஒரு ஃபால்ஸுக்கு வந்து அவரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே உபயோகித்து நல்லா ட்ரை பண்ணி வெளில வராது. அதாவது என்னன்னாக்கா நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஆசை இருக்குண்டா, இந்த உலகத்தை மொத்தமாக என்னோட கையில் வச்சுக்கணும், நான் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும்டா. அதுக்காகவே அவர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ரொம்பவுமே டெவலப் பண்ணிட்டு இருப்பாருடா. அந்த மாதிரிக்கே உள்ளதில் இன்றைக்கி என்ன பண்ண வந்திருப்பான்னா ஒருத்தவங்கள நல்ல ஹெப்டினைஸும் பண்ணுற மாதிரிக்க ஒரு ஐடியாவோட தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு மான் இருக்குடா. அந்த மானை பார்த்துட்டு அதன் மேலே ஹெப்டினைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒர்க் ஆகுதுடா. அந்த மான் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு அங்கே இருக்க ஃபால்ஸையும் பார்க்குது. அதை பார்த்துட்டு டக்குன்னு அதுலேருந்து குதிச்சுதுடா. குதிச்சவுடனே அப்போ தான் நம்ம ஜிமினோட ஃபேஸில் ஒரு டெவிலைஸான ஸ்மைல் வருது. கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் என்ன சொன்னோ அதை செஞ்சுருக்கேன், குதிக்க சொன்ன மாதிரி கரெக்டாக குதிச்சிருக்கேன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனி யாரை வேணாலும் என்னால் ஹிப்டனைஸ் பண்ண முடியும், யாரை வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவில் மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அடே கப்பா அண்ணா கலக்கிட்டடா, எனக்கும் கற்றுக்குட்றா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ வேணும்னா உனக்கு வர்றதை கற்றுக்கோ, எனக்கிட்ட வர்றதை நீ தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்காத, யாருக்கு என்ன பவர் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும்,
ரொம்ப தான் சீனா போடுறான், எனக்கு எல்லா பவரும் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஜேகே மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. ம் அப்படின்னு ஜிமின் ஒரு பார்வை வைக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலையே, நீ என்னம்மா பண்ணப்பா, பரவாயில்ல, இன்னும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அந்த பவரை திரும்பவும் செஞ்சு காமிடா, பார்க்குறேன்டா அப்படிங்கிறான். இவனை கூட்டி வந்து என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கிட்ட இன்னும் 2 மான் இருக்குது. அதாவது ஒரு அம்மா மான் ஒரு குட்டி மானுடா அங்கனக்குள்ள தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அது மேலே பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரிக்க ஹிப்னைஸ் பண்ண முடியுதுடா அவங்களால. அந்த மானும் அதே மாதிரிக்கு அந்த மலையிலேருந்து கீழே குதிக்கிறதுக்காக போகுதுதான். கீழே குதிச்ச உடனே அந்த குட்டி என்ன பண்ணுதுன்னா, அம்மா குதிக்கிறாங்க, ஸோ நம்மளும் குதிக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு குதிச்சிருதுடா. ஒரு என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த மானு கீழே விழுகலை. அந்த மான் என்ன ஆகுதுன்னா பறக்குதுடா. அதாவது அதோட மானை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் மாதிரிக்கு ஒரு மேஜிக்கல் பவர் மாதிரிக்கு வந்து அந்த மானை தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல விடுது. விட்ட உடனே அந்த மான் ரெண்டும் ஓடிடுதுடா. இதை பார்த்த உடனே ஜேகேக்கு வாயை திறந்துட்டு ஆன்னு நிற்கிறான். ஜிம்பினாக்கு மூஞ்சில் வந்து சிரிப்பே போயிடுச்சு. ஏன்னா நான் நினச்ச மாதிரியே அந்த மான் குதிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அது ஆப்போசிட்டாக நடந்தாக்கலாம் அவருக்கு நம்பவே முடியலை. என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு செம்ம கோவம் வருது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அவரோட அப்படியே ஃப்ளைங் பண்ணி அதாவது பறந்து அந்த காட்டுக்கு மேலே போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அப்போ தான் தெரியுது 2 பர்சன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதாவது அந்த ஃபால்ஸுக்கு கீழே நின்றுட்டுருக்காங்கடா. இவங்க அந்த ஃபால்ஸுக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு யார் இவங்க புதுசாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே உள்ள ஒரு பர்சன் தான் அந்த மானை வந்து காப்பாற்றி விட்டுருப்பாங்கடா. அதை நல்லாவே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜிம்னா கிட்ட போகிறாங்க. அப்போ தான் அவங்க 2 என்ன பேசிகிட்டு இருக்காங்க. ஹோபி ஹோபி ஹோபி, இங்கே பார்த்தியா, நான் சூப்பராக அந்த மானை காப்பாற்றிட்டேன். அது மேலேருந்து குளிச்சிருச்சு பார்த்தியா, அது விழுந்திருந்தா இந்நேரம் ஐயோ பாவம் இந்த குட்டியும் குளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சூப்பராக கலக்கிட்ட ஏனி அப்படின்ட்டு ஜேகப்பு 2 பேரும் வந்து கையடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே நிற்கிறது நம்ம ஜேகப்பு இவங்க தானே நின்றுட்டுருக்காங்க. இந்த காடு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பயமாக தான் இருக்குது, ஆனால் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மானை சூப்பராக இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜிம்மின் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவா தெரிலடா இவங்க யாராக இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிட்டத்தில் போகலான்னு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பறந்து போயிடுறாங்கடா. எங்கே போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே தான் இங்கேருந்து வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு எங்கேடா போகிற, என்னோட விட்டு திடீர்னு போயிட்டேன், நான் என்னமோ மேலே போய் என்னத்தையும் பார்க்க போகிறேன், பார்த்தா திடீர்னு என்னோட விட்டு போகிறேன், வாடா என்ன முதல்ல வீட்டுக்கு போவோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மாலாம் வந்துடுவாங்க, என்ன பிடிச்சி வெளுத்திடுவாங்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்களா. ஜிமினா விட்டுறா, நான் போய் பார்க்கணுடா அப்படி, என்னத்தை பார்க்க போகிறா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்கடா. அதாவது அவங்களோட பேலஸுக்கு போயிடுறாங்க. இங்கேயுமே நம்ம ஹோபியும் இவங்கேயுமே பேலஸுக்கு வந்துடுறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்க இப்போ இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போகுதுடா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம இவங்களுக்கு 18th பர்த்டேடா, 18வது பிறந்த நாள் வரப்போகிற நாளுடா. வர்றதுக்கு இன்னும் 1 வீக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இவங்கேயுமே அங்கேருந்து நல்லா ஜாலியாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரிக்கு அங்கேயே சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருப்பான். அதாவது ஹெவனில் உள்ள எல்லாருக்குமே நம்ம இங்கேயே ரொம்பவுமே பிடிக்கும்டா. ஏன்னா எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை ஒன்று இருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பான். அதாவது ரொம்பவுமே எல்லாத்துலேயுமே தைரியமாக நடக்கக்கூடிய ஒரு ஆள். அதனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்க பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி அவனை பார்த்து ரொம்பவுமே அட்மையர் ஆவாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கும் எல்லாருக்குமே. நிறைய பேர் ப்ரொபோசல் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு இவங்களுக்கே அது மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்படி கைண்டாக ரொம்ப க்யூட்டாக சாரி அப்படின்ட்டு போயிடுவார். எல்லாருமே அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஓகேன்னு விட்டுருவாங்கடா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோபியும் கூட தான் இருப்பாங்க எல்லா நேரத்துலையுமே. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே ஒரு குவார்டியன் மாதிரிக்கு, அதாவது அங்கே உள்ள ஃபேரி குவார்டியனோட அடுத்த கிங்குக்கு இன்னொரு குவார்டியன் மாதிரிக்கே சுற்றிக்கிட்டே தாண்டா இருப்பார். ஆனால் அது பெரிய ஒரு ஸ்பை மாதிரிக்கே தான் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார், பெருசாக தெரியாதுடா, அந்த மாதிரி வச்சுக்கோமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சைடு எங்கிட்ட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமினா இருக்கிற இடத்துல ஜிமினா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக ரொம்பவுமே அரகண்டாக இருப்பாப்புல. அதாவது யாருமே மதிக்க மாட்டான், எல்லாருமே ஜிமினாவை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் ஒரு விஷயம்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே ஜிமினாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது டெவில் வேர்ல்டுடா, எல்லாரோட ஹேபிட்ஸுமே அப்படி தான் இருக்கும். அதனாலேயே எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். அங்கே உள்ள கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி ரொம்பவுமே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது வலிஞ்சு திரியுவாங்க. ஜிமினாவை பார்த்தாலே வந்துட்டானா ஒரு தடவை பார்க்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரிக்கே தான் குறுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஜிமினாவும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் ஒரு ஸ்மெர்க் மாதிரி பண்ணிவிட்டு அப்படின்ட்டு போயிடுவார். எல்லா கேர்ள்ஸுமே ரொம்பவுமே தயங்குவாங்க, என் கூட பேச மாட்டானாங்கிற மாதிரிக்கு. அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக வந்திருக்காப்புல. இதே மாதிரி நம்ம ஜெமினாவுக்கு என்னென்னா
அந்த மெமரிஸ் மட்டும் போகாது. அந்த பையன் யார், எங்கேருந்து வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரிக்க அதை பற்றினதான் ரொம்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாப்புல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமலும் இருப்பான். அதே மாதிரிக்கே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிக்கு நம்ம இவங்கேயும் ஜேஹோப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்தது மட்டும் இல்லைடா, இடையிலுமே அடிக்கடி வந்துட்டு போவாங்க. பட் நம்ம ஜிமினா கண்ணில் தான் பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த டைம் மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பக்கம் வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட சுட்டித்தனம் இருக்கும்டா. 2 பேருமே க்ரைம் ஃபைட்டர்ஸ் தானே, அப்படி இருப்பாங்க. நம்ம இவங்க ஜெமினாவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சிடுறான். எங்கேருந்து வர்றாங்க, எப்படி போகிறாங்கங்கிற அந்த வழியையுமே பார்த்துட்றான். அவங்களும் கரெக்டாக வந்துட்டு அவங்க இடத்துக்கு போகும்போது அந்த வழியை பார்த்துட்றான். பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிச்சே தெரிவேன், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கண்ணில் மாட்டியிருக்கான், ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்தொடர்ந்து போகிறாங்கடா. உள்ளே வந்து பார்த்தா உலகமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டெவில் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே டார்க் சைடாக தான் இருக்கும், டார்க்காக தான் இருக்கும். எந்த இடத்துல பார்த்தாலுமே ரொம்ப பிரைட்னஸாக இருக்காது. எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீப்பி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவனில் நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி, அது போல் பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக பியூரி ஒயிட்டாக ஸ்னோவியாக இருக்கும்டா. ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதை பார்த்துட்டு இப்படி ஒரு உலகம் இருக்கிறதுன்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே, நான் டெவில் உலகத்தை ஆளணும்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட இன்னொரு உலகம் இப்படி ஒன்று இருக்கும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த உலகமும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு மனசுக்கு நினைக்கிறேன்டா. அது மட்டும் இல்லை, அந்த பையனை கண்டுபிடிப்பேன், அவனோட பவர்ஸையும் நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்கடா. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வருவேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்கடா. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபேரி கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. நம்ம ஹெவனுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸு இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன் இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க. இது 18 வயசு ஆக போகிற நேரம், நம்ம பிரின்ஸை நம்ம பாதுகாத்தே ஆகணும். நான் சொன்ன மாதிரிக்கவே அவனுக்கான ஆபத்து கிட்டத்தில் வந்துருச்சு, நேற்றுக்கே நான் ஃபீல் பண்ணேன். இனிமே நம்ம கண்டிப்பாக அவனை ரொம்பவுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கிங்கும் கண்டிப்பாக மதர், நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன் என்னோடய குழந்தையும் என்னோடய ஃபேமிலியையும் அப்படிங்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் ஆகுதுடா, நமக்கு இங்கேயோட பர்த்டே தான்டா அன்னைக்குன்னு. அங்கே இருக்க ஹெவன் லெவலில் எல்லாருமே ரொம்பவுமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 18th பர்த்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி ரொம்பவுமே பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஜெமினா வர்றான்டா. வந்து பார்த்தா ஊருக்குள்ளக்க ஒருத்தருமே இல்லை. ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்திருப்பான் அந்த இடத்துக்கு போகணுன்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஊருக்குள்ளக்க ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் எங்கே போயிருப்பானுங்க, ஒருத்தர் கூட இல்லை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்ம ஜிம்மினா எப்படி வந்திருப்பானா இன்விசிபிளாக தான் வந்திருப்பாங்க. ஸோ யாருக்குமே தெரிய மாட்டாரடா. அந்த இடத்துல பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவரோட பவரை வந்து இன்விசிபிள்லேருந்து விசிபிளுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு, ஹேய் யாரு நீ, எங்கே வந்து உட்காந்துருக்க, உன்னை பார்த்தா புதுசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்க. நம்ம ஜிமினா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான்டா, என்றைக்குமே பிளாக் தான், அவருக்கு பிளாக் தான் ரொம்பவுமே பிடிக்கும். பிளாக் அண்ட் ரெட்டு தான், 2 கலரை தவிர வேறு எதுவுமே வியர் பண்ண மாட்டார், அந்தளவுக்கு இருப்பார். அருங்க அந்த பர்சனை பார்த்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ யார் முதல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா எதுவுமே சொல்லலை. அது பார்த்துட்டு இழந்துட்டு ஊருக்குள்ளக்க யாருமே காணோம், எல்லாரும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது பார்த்தா உனக்கு ஒன்றுமே தெரியாதா, இன்னைக்கு பிரின்ஸோட பர்த்டே, இன்னைக்கு 18வது பிறந்த நாள் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு தான் பர்த்டே, எனக்கு தான் கொண்டாடினாங்க, அதுக்குள்ளே ஊருக்குள்ளக்க உள்ள எவனுமே இல்லாமலாம் போயிடுவானுங்க அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் வெட்டியா எங்கே நின்றுட்டுருக்க, போயிட்டு இந்த கேவலமான ட்ரெஸ்ஸை எடுத்து வீசிட்டு நீ வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனு கொடுன்னு ஓடிடுறாங்க. நம்ம ஜீவனாக்கா ஷாக்கு, எவன்டாவே என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நல்லாவே இல்லைங்களாம் அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ் அவுட்ஃபிட்டை பார்க்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. எனக்கு என்ன நல்லா தானே இருக்குது, இதுதான் ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸு, நல்லாவும் இருக்குது, உங்களை மாதிரிக்க சிங்கிச்சான்னு கலர்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. அவர் மறுபடியும் இன்விசிபிள் ஆகிட்டு அந்த கோட்டைக்கு தாண்டா போகிறாரு. அங்கே பேலஸுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. இன்விசிபிள் விசிலோடையே போகிறாங்க. அங்கே போயிட்டு யாருக்கு தான் அப்படி பர்த்டே பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தாண்டா உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் தான் ஆப்போசிட்டில் இருக்கான். அதாவது ஜிமினாவுக்கு வந்து பேக் சைடில் தான் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கான். ஒரு
பியூர் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு தலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் வச்ச கிரீடம் மாதிரி தான் போட்டிருப்பாரு. அந்த ஃப்ளவர் கிரீடத்தை பிடிச்சிட்டு இன்னொரு பையன் நின்றுட்டுருப்பான். இங்கே பாரு யோகி, உனக்காக நான் இதை செஞ்சு கொண்டாந்தேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, உன்ன மாதிரியே அழகாக இருக்குது, உனக்கு வச்சது இன்னும் அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ மை பார்ட்னர், தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. சரிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கிங்கும் குயினும் வந்துட்டு என்னோட பையனுக்கு 12வது பிறந்த நாள் வந்துருச்சு, இது ரொம்பவுமே விசேஷமான நாள், இதில் இருந்து என்னோட பையனுக்கு நான் எல்லாமே நினச்சது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம யோகியை அப்படியே டிமிக்கின்னு அவரோட முட்டை கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்காரு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இனி உன்னோட பவர் நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது, உன்னோட பவரை நீ இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, உனக்குன்னு நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான எல்லா ஃபேரி கார்ட்ஸையுமே கூப்பிட்டு உனக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம யோகிக்கா ரொம்ப ஹாப்பி. அவருக்கு ஏற்கனவே நிறைய பவர்ஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேரிஸோடையும் அவருக்கு தான் அதிகமாகவே பவர் இருக்கும், இருந்தாலும் அவருக்குன்னு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கக்கூடியதை வெளிக்கொண்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுவாங்க எல்லாருமே. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிமிலாவும் அங்கேருந்து யூனிவர்ஸில் தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னோட பவர்ஃபுல்லாக எவனும் இங்கே இருக்க முடியாது, அவனோட பவர் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெவனும் எனக்கு தான் வேணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதாவது யோகியை பார்க்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாரு. அப்போ தான் பார்க்குறாரு நம்ம யோகி ரொம்பவுமே அழகாக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் நல்ல ஒரு பூனைக்குட்டி மாதிரி மோஷன்னு அப்படியே ஸ்னோ ஏஞ்சல் மாதிரி இருக்காருடா. அவரோட கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக முட்டையாக இருக்குது, அவரோட லிப்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒரு செரி பழம் மாதிரிக்கு அவ்வளோ அழகாக இருக்காடா, தொட்டாலே ஒரு உடஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டஸ்ட்டு ஸ்கின்னு, அவ்வளோ அழகாக இருப்பாருடா. அதை பார்த்துட்டு நம்ம சிம்னாக்கா அவ்வளோதான், பேச்சு வரல மூச்சு வரல, பேசாடி பேண்டுன்னு பார்த்துட்டு இருக்காரு. யாரா அவன், இப்படி ஒரு பையன் அழகாக இருக்க முடியுமா, இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேரிஸ்னால் அழகாக இருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அந்த ஹேவன் மட்டும் அவனோட பவர் மட்டும் போதும்னு நினச்சேன். இன்னும் எனக்கு அவன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிக்கா அவரை அறியாமல் அவருக்குள்ளக்க ஒரு தாட் வருதுடா. இவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது, நான் கண்டிப்பாக வருவேன், நீ எனக்கு மட்டும்தான், கண்டிப்பாக என் கூட உன்னை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஜிமின் வரும்போது அந்த இடத்துல சர்க்கிள்ஸ்லாம் அப்படின்னு திரும்ப டார்க்னஸ்ஸாக இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஃபேரி கார்டும் இல்லை தள்ளு, கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கிட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆபத்து ரொம்பவுமே கிட்டத்தில் வந்துருச்சு, நமக்கு பிரின்ஸை கண்டிப்பாக பாதுகாப்பே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 நாள் ஆகுதுடா. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு மெசேஜ் மாதிரிக்க வருதுடா. 2 பேரும் புதுசாக இருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டு எங்கள் டெவில் வேர்ல்ட்லேருந்து எங்கள் கிங் அனுப்பியிருக்க ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவங்க உலகத்துக்கும் ஹெவனுக்கும் டெவில் உலகத்துக்கும் உள்ள ஒரு கேப்பில் எப்போதுமே அங்கிட்டும் சரி இங்கிட்டும் சரி குவார்டியன்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த மெசேஞ்சர் சொல்கிறாங்க. அங்கே உள்ள ஃபேரி கார்ட்ஸுமே சரிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காமிக்கிறாங்க கிட்ட. அவங்ககிட்ட போய் காமிச்சா அப்போ அந்த மெசேஜில் என்ன எழுதியிருக்குன்னா, எங்களோட கிங்கோட பையனுக்கு உங்கள் பையனை கேட்டிருக்காங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டினா வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிக்க ஒரு மெசேஜ் வந்திருக்குடா. நம்ம ஜீவனா அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. யார் இவன் என் பையனை கல்யாணம் பண்ணதுக்கு, அதுவும் டெவில் உலகத்துலேருந்து என் பையனுக்கா, வாய்ப்பே கிடையாது, என் பையனுக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான பசங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக நான் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்கிறாங்க. அங்கே உள்ள டெவில் கார்ட்ஸுமே பார்த்துட்டு சொன்னாங்க, சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிக்க ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதாவது ஒரு டெவலைஸாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்கடா. இங்கே போய் பார்த்தா நம்ம ஜெமினாவா அந்த நியூஸை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். அம்மா இப்போவே எனக்கு அந்த பையன் வேணும், அவன் இல்லை நான் அந்த உலகத்தில் ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஜிமினா இது பொறுமையாயிரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அவன் வேணும், அவன் கண்டிப்பாக எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அதோ கோபத்தோட ஜிமினா திரும்பி ஒரு பறவை பார்க்குறா. அந்த பறவை பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னொரு பறவை கூட பேசிகிட்ருக்கு. அது அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அந்த பறவை கண்ணாலே பார்த்து எரிச்சிட்றான்டா. அது அன்னைக்குள்ளே எரிஞ்சு கீழே விழுந்தது. இதை பார்த்துட்டு அங்கே ஜங்குக்கு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, பாவண்டா அது அப்படிங்கிறான்.
டெவில் உலகத்தில் பாவத்துக்கு இல்லைம்மா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பாக்கெட்டில் கை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவன் என்ன இப்படி இருக்கான், இவன் கூட தான் நான் இருக்கிறேனா, இவனுக்கு தம்பியோ பிறந்திருக்கு, எவனுக்கு தம்பியோ பிறந்திருக்கலாம் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு புலம்புறான். அப்பையும் நான் தாண்டா உனக்கு அண்ணன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஜிம்மில் ஒரு சவுண்டு போட்டு போகிறாப்புல. அதே மாதிரி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்கணும், நம்ம சுகாவும் நம்ம ஜேகப்பும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு போயிருப்பாங்கடா. நம்ம ஜிமின்னு அவங்க கண்டிப்பாக வருவான்ட்டு அவனே காத்துட்டே இருந்திருப்பான்டா. பார்த்தா அதே மாதிரிக்கே வராங்க. என்னோட ஏஞ்சல் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஜிமினா மேலே இருந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம யோகிக்கும் ஜேகப்புக்கும் சரி அது தெரியவே தெரியல, அவங்க பாட்ட போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினை எதற்க வந்துட்டு ஹாய் ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம சுகாவும் ஜேகப்பும் யாராவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. உனக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ யாருங்க தெரியும், soon to be my wife அப்படிங்கிறான். இதை கேட்டதை நம்ம ஜேகப்புக்கும் ஜூங்கிக்கும் சரி அள்ளு விட்டுறது. அவனோட முதல்ல அவுட்ஃபிட்டை பார்த்தாலே பயப்பட வரைக்கும் இருக்கும், ரொம்ப டார்க்காக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஜேகப்புக்கு அள்ளு விடுது, மச்சான் 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 வாடா போயிடுவோம் அப்படிங்கிறான். நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேசாட்டிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா பார்த்தேன்னா நம்ம ஹிப்னைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹிப்னைஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா நம்ம யூங்கி மேலே அந்த பவர் ஒர்க்கே ஆகலை. என்ன இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் மேலே பண்ணி பார்க்குறாங்க, அது ஒர்க் ஆகுது. நம்ம ஜேகப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமினாக்கு பின்னாடி போய் நின்றுட்டு சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படிங்கிறான். நம்ம யூகிக்கா அள்ளு விட்டுருது. என்ன பண்ணுறீங்க ஜேகப், கோபி ஹோபி அப்படிங்கிறான். மாஸ்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறா. நம்ம ஜிமின்னு அப்படியே ஹோபியை பார்த்துட்டு திரும்பி நம்ம எங்கேயே பார்த்துட்டு டெவிலைஸாக சிரிக்கிறாப்புல. இது போதுமே எனக்கு, உன்னை ஈஸியாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம யூங்கியா மரியாதையா என்னோடய ஃப்ரெண்டை விட்டுரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓ பேபி பேபி பேபி, நீ இப்படி பேசும்போது தான் எனக்கு இன்னமும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. சும்மாவே நீ ரொம்ப அழகாக இருப்ப, கோவப்பட்டா இன்னும் அழகாக இருக்கி ஏன் அப்படிங்கிறாப்புல. சரி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே அப்போ தான் அங்கே வர்றாங்க. பார்த்தா டேய் அண்ணா என்னடா பண்ணுற அப்படிங்கிறான். நம்ம ஜிமினாவும் ஜேகே கூட பேசிகிட்டு இருக்கான். இல்லைடா நான் என்னோட ஒரு பொக்கிஷத்தை தேடி வந்தேன், அது கிடச்சிருச்சுடா அப்படிங்கிறான். என்ன சொல்கிற அப்படின்ட்டு திரும்பி பார்க்கலாம். பார்த்தா இங்கே நம்ம யூங்கி நிற்கிறான். நம்ம ஜிமினா பக்கத்தில் இவன் யாராது, அப்புறம் அது யார் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே நல்லா அழகாக இருக்கானுங்களே, மோசு நல்லா ஒரு பொண்ணை குட்டி மாதிரிக்க, இன்னும் ஒரு அணில் குட்டி மாதிரிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவா மேலே கீழே 2 பேரையும் பார்க்குறான். ஏய் உன் கண்ணை அவன் மேலே வச்ச 2ஐயும் நோண்டிடுவேன், அப்படியே நோண்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கா எவனையும் பார்க்க விட மாட்டான், இவனை பார்க்க மாட்டான், என்னையும் பார்க்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ நம்ம இவங்க என்ன பண்ணுறான்னா அந்த சைடு கேப்பில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட பவரை பயன்படுத்தி ஜேகப்பை ரிலீஸ் பண்ணி விடுறான். ரிலீஸ் பண்ணி விட்டாக்க நம்ம ஹோபி அப்படியே 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஜிமினையும் ஜேகேவையும் தள்ளி விட்டுட்டு இவங்க வா நம்ம வா ஓடிடுவோம், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுடா வாடான்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஜிமினா பிடிச்சி இழுத்து நம்ம இவங்கிய பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான். நம்ம ஜிமினாவும் ஜேகேயும் பார்த்துட்டு போங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் போங்க, நீ எங்கே போனாலும் நீ எனக்கு தான் பேபி, உன்னை கண்டிப்பாக நான் எடுத்துக்குவேன், யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவலாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பேலஸுக்கு போயிடுறான். இங்கிட்டு நம்ம யோகி ஜேகப்பும் சரி அதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்க பேசாட்டிக்க எப்போதும் போல தான் ரொட்டீனில் போயிட்டுருக்காங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு நிறைய குவாட்ஸு எல்லாருமே அங்கே உள்ள ஹெவன் குவாட்ஸு, அதாவது அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அட்டாக் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இருக்கிறாங்கடா, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்கள் பையனை கொடுக்குறது நல்லதுன்னுட்டு, கொடுக்கலன்னா எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா தாண்டா வரான் முன்னாடிக்க. அங்கே ஜிமினாவும் ஜேகேவும் இருக்காங்க. 2 பேருமே அந்த ஹெவனுக்குள்ளே வராங்க. அவங்க வர்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள ஃபேர் குவாட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து மறைச்சி தடுக்கிறாங்க. ஆனால் முடியலை. என்னன்னாக்கா நம்ம ஜேகேவுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது தான், நம்ம ஜிமினுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். அவங்க கூடலாம் இவங்களால ஃபைட் பண்ணவே முடியல. அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெவில் உலகத்துலேருந்து வந்திருக்காங்க, நம்ம பிரின்ஸை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுறதுங்கிற சுகி நான் சொல்கிறத கேளு, நீ கார்டியன் ஏஞ்சல்கிட்ட போ மதர்கிட்ட போயிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க.
அங்கே சுகியும் அதே மாதிரி கொய்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம இங்கேயே கூட்டிகிட்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் அதே மாதிரிக்கு நம்ம நம்ம ஜேகோப்பும் நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க கிங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ சுகி வந்து கூட்டிகிட்டு கார்டியன்கிட்ட போயிடுறாங்க. நம்ம கார்டியன் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துட்டு எனக்கு தெரியும் இந்த நாள் கண்டிப்பாக வரும் தெரியும், அதுக்கு தான் நான் முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் என் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் கிங்கை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சூரிய அங்கே நம்ம இவங்கியை விட்டுட்டு பாருமா என் பேபி குட்டிமா நான் சொல்கிறத கேளு, நீ குவாடியன் கூடவே இரு அப்படிங்க. நோ நோ இல்லைம்மா இல்லை, என்னை விட்டுட்டு போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, நானும் வரேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய குவாடியன் ஏஞ்சல்மா, நான் ஃபேரி குவாடுமா, நான் கண்டிப்பாக என்னால் முடியும்மா, என்னால் நல்லா ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இல்லை, உன்னால் முடியும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கான ஒரு வயசு உனக்கு இன்னும் வரலை, உனக்கு 20 வயசுக்கு மேலே ஆனால் தான் உனக்கு அந்த பொசிஷனே கிடைக்கும், அது வரைக்கும் உன்னால் அந்த பவர் ஃபுல் பவர் அடைய முடியாதும்மா, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. நோம்மா நோ 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 நோ, நான் கண்டிப்பாக என்னால் முயற்சி செய்வேன், வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகி பார்த்துட்டு சாரிம்மா அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்ட்டு நம்ம யோங்கியோட தலையில் கையை நெத்திக்கிட்ட கையை வச்சு அவனை வந்து மயக்கமடைய செஞ்சிடறாங்க. நம்ம யோங்கியுமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இங்கே இருந்துட்டு போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம்மினாவும் ஜேகேவும் உள்ளே வந்துட்டு எல்லாத்த இடத்தையுமே நாசம் பண்ணிடுறாங்க. அங்கே கண்ணில் பெற ஒருத்தரே விட்டுறதில்ல, எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கிங் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் 2 பேருமே எனக்கு தேவை, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா போங்க 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 ஒழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமான இடத்துல ஜின்னையும் ஜேகோப்பையும் தள்ளி அடைச்சி உள்ளே வச்சிடுறாங்க. அவங்க 2 இல்லை கிங் விடுங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நோ நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நீ இவங்கிக்காக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான அறையில் வச்சு அடைச்சிடுறாங்க. அங்கே அவங்க மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபேரி குவார்ஸு சின்ன குழந்தைங்க இந்த மாதிரிக்கு நிறைய பேர், அது மாதிரி லேடிஸ் இந்த மாதிரிக்கு நிறைய பேர் உள்ளே வச்சுருக்காங்கடா, அவங்க எல்லாருமே அங்கே ஒழிச்சு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம ஜேகே கிட்டையும் ஜிமினி கூட ஃபைட் பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம ஜெமினாவா யாரையும் பார்க்கல, எல்லாத்தையுமே ஒரே அடியில் தூக்கிடுறது, நல்ல பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எல்லாரையும் அடிச்சுட்டு நமக்கு எங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. ஹெவனோட கிங் வணக்கம், எப்படி இருக்கீங்க மாமனாரே அப்படிங்கிறாங்க. ஓ வாயிலேருந்து நீ அந்த மாதிரி கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது மாமனாரே, ஏன்னா என்னோட சூன் டு பி ஒய்ஃபோட அப்பா வச்சே, ஸோ என்னோட மாமனார் தானே அப்படிங்கிறான். நம்ம கிங்குக்கா செமக்கம் வருது, அவளோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி நம்ம ஜிமினை அடிக்க வரான். அப்போ ஜேகே இடையில வந்துட்டு அந்த பவரை கட் பண்ணி விட்டுறான். ஓ மாமனாரே, அதாவது என்னோட அண்ணினா என் அண்ணியோட அப்பா எனக்கும் மாமனார் தானே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க, இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா 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 சரி விடுங்க, எங்கே என்னோட ஒய்ஃபை காணோம், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க. அவன் நீ எங்கே திருநாள் கிடைக்க மாட்டான், இருக்கிற இடத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜிமினாக்கா அப்போ தான் கோவமே வருது. டக்குன்னு அவனோட பவரை பயன்படுத்தி கிங்கை அடிச்சிடுறான். கிங்கும் இந்த இடத்துல கீழே வந்தாக்கல டக்குன்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் அவரோட நெஞ்சில் செஸ்டில் காலை வச்சு நீ சொல்லித்தான் ஆகணும், சொல்லலை ஒன்று உயிரோடு விட மாட்டேன், நீ மட்டும் இல்லை இங்கே இருக்க எவனையும் விட மாட்டேன் அப்படிங்கிறான். நீ என்னன்னு என்ன என்ன பண்ணாலும் சரி, கொன்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி நான் சொல்ல மாட்டேன், என் பையன் யாருக்கு உனக்கு கிடைக்க விடவே மாட்டேன், கண்டிப்பாக இந்த ஹெவனோட கிங்கு அவன் தான், அவன் மட்டும்தான், உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. நோ 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 மாமான்னு கூப்பிட்டனால ரொம்ப முறையோடு வச்சுக்குவேன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவனோட கையிலேருந்து நகம்லாம் பெருசாக வளருது. அந்த நகத்தை வச்சு நம்ம கிங்கோட த்ரோட்டுலேருந்து ஒரு கோடு மாதிரி லைட்டாக போட்டு நீங்கள் சொல்லிடுறது தான் நல்லது மாமனாரே அப்படிங்கிறான். நான் சொல்ல மாட்டேன்டா அப்படிங்கிறான். ஸோ அப்படின்ட்டு ஒரே கோடு தான், அப்படியே த்ரோட்டில் ஒரே கோடு. நம்ம ஜீவனை கொண்டுறான். கிங்கு அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டடா, பிளட்டெல்லாம் அவ்வளோ ப்ளீடிங் ஆகி இறந்தே போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகி அங்கேருந்து, அதாவது நம்ம குயின் அங்கேருந்து வந்துட்டு நோ 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 நீ 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 என்ன பண்ணிட்ட என்னோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவனுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. மாமியாரா வாங்க 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 வாங்க,
அழகாக தான் இருக்கீங்க, அதனால தான் உங்கள் பையன் உங்களோட அழகாக இருக்கான், அதனால தான் எனக்கு அவன் வேணுங்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ 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 உனக்கு நல்ல வாழ்வே வராது அப்படிங்கிறாங்க. அடடடடா, ஆமாம் டெவில் மாமியாரே, என்னை விட எவனும் இந்த உலகத்தில் கெட்டவனே கிடையாது, நான் தான் எல்லாருக்கும் எனக்கு எவனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சும்மாவே விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஜிமினாவை அடிக்கலாம் போகிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா டக்குன்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம சுகியை அடிச்சிடுறாங்க. சுகி செவத்தில் போயிட்டு, அதாவது அந்த சுவரில் போய் விழுந்து கீழே விழுந்துடுறாங்க. ரொம்பவுமே அடிபட்டுருது, பிளட்டெல்லாம் வருது. அவங்க அதோட உனக்கு உனக்கு என் பையன் கிடைக்கவே மாட்டான், கிடைக்கவே மாட்டான், எங்கே வேணாலும் தேடு, எங்கே வேணாலும் தேடு, உனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜீவனாவுக்கு கோவம் வந்து ஒரே வாட்டி மறுபடியும் பவரை யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அந்த குயினும் இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்த மொத்தமாக எரிச்சிரு ஜேகே. ஏன் எனக்கு அவ கிடைக்கலன்னா இந்த இடத்துல எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையும் எரிச்சு விட்டுறான். எரிச்சு விட்டு செம்ம கோவத்தோடு போகிறான். எங்கே 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 போயிருப்பான், அவனை எங்கே வச்சுருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடு அவனோட பேலஸ்லாம் நடந்துட்டுருக்கான். நம்ம ஜெகா, டேய் 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 நான் சொல்கிறத கேடா, கொஞ்சம் அமைதியாக இருடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. நோ நோ நோ, ஐ வாண்ட் ஹிம், ஐ வாண்ட் ஹிம், ஹீஸ் மைன், ஹீஸ் மைன் அப்படிங்கிறான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. சரி இரு, நான் போயிட்டு நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது நம்மளோட பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மியூசியம்ஸை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறேன். என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம உலகத்துலேருந்து சரி, நம்ம ஹெவன்லேருந்து சரி, இடையில ஒரு எர்த்துன்னு ஒரு உலகம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக 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 அவன் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நம்ம சிவா அங்கே தான் இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போவே போகிறேன் அப்படின்ட்டு அவரோட படை எல்லாத்தையுமே கிளப்பிக்கிட்டு நம்ம ஜெமினா கிளம்புறாரு. அந்த உலகத்தில் போயிட்டு அவர் சும்மா இல்லைடா, அந்த இடத்துல நம்ம அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் சுற்றிட்டு நல்லா ஒரு இருக்காங்க. அதாவது நார்மல் பீப்புள்னால் இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு எம்பையரை உருவாக்குறாரு, ஒரு பெரிய கம்பெனி. அங்கே சவுத் கொரியாலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி உருவாக்கி வச்சுருக்காரா. அவர் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்கார், நம்பர் 1 பணக்காரனும் கூட. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆடா. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே வளர வீசி தேடிட்டு இருக்காரு. இங்கே இல்லை, எங்கே இருந்தாலும் சரி நான் ஒன்று விட மாட்டேன் பேபி அப்படின்ட்டு மொத்த இதில் தெரியிருக்கா. கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா 1 வருஷமே ஆயிடுதுடா. 1 வருஷம் ஆகியும் நம்ம ஜிமினாவால் கண்டுபிடிக்க முடியல. நோ நோ நோ, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், எனக்கு அவன் வேணும், அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவுமே சீரியஸாக இருக்காங்க. இப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்ட ஒரு பிளேஸ் தாண்டா காட்டுறாங்க.